அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இப்போ சைக்காலஜியை தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் குழந்தைகளின் கியூரியாசிட்டியை பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய கட்டடம் அல்லது மிகப்பெரிய கோபுரம், அதை முழுசாக ஃபோட்டோ எடுத்து நம்ம கையளவுக்கு ஃபோட்டோவில் கையில் வச்சுக்கணும். ஆனால் அதை ஒரு கையாக ஃபோட்டோவில் வச்சுருந்தாலும் அந்த கோபுரமோ அந்த பெரிய பில்டிங்கோ சிறிய அளவில் அந்த ஃபோட்டோவை காண்பிக்கும். இதே போல குழந்தையும் வயது முறிந்த ஒரு மனிதனுடைய சிறிய போட்டோ என்று நினைப்பது முற்றிலும் சரியல்ல. ஏன்னா குழந்தைகளிலிருந்து தான் மனிதன் உருவாகிறான், அது நமக்கு தெரியும். அந்த குழந்தை பருவத்திலேயே முழு மனிதனுடைய பல தன்மைகள் விதை போன்ற நிலையிலேயே மறைந்து நிற்குது. அப்படி இருந்தாலும் வயது முதிர்ந்தவரிடம் நாம் எதிர்பார்க்கும் நடத்தி முதலியவைகளே குழந்தைகளிடம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கே உரிய நேச்சுராலிட்டி தான் அது இருக்கும். அப்படி இருந்தாலும் வயது முறிந்தவர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் நடத்தை முதலிகளே குழந்தைகளிடம் அப்படியே எதிர்பார்க்க முடியாது, அப்படியே கூடாது. குழந்தையின் உலகமே வேறு, அவங்களோட சைல்டிஷ் வேர்ல்டே வித்தியாசமானது. அதன் எண்ணங்களும் கற்பனைகளும் பல வகையில் தனிப்பட்டவை. பெரிய சத்தத்தை கேட்டால் குழந்தை பயப்படுது என்று நமக்கு தெரியும். அது ஏன்? இந்த பயம் பிறவிலேயே அதற்கு இயல்பாக இருக்குது என்று சொல்றாங்க. இதே போல இயல்பாக அமைந்துள்ளவற்றுக்கும் இயல்பூக்கம் என்று பெயர். அதாவது நேச்சுரல், அதில் உள்ள குழந்தைகள் நேச்சர். அது மனிதனிடத்திலே பல இயல்பூக்கங்கள், அதாவது கியூரியாசிட்டி இருக்குது. அவற்றிலேயே சில குழந்தை பருவத்திலேயே மிகச்சிறப்பாக வெளித்தோன்றும். அதாவது கியூரியாசிட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம வெளிப்படுத்தும். அதுக்கு நாமும் உதவியாக இருக்கணும். எதையும் பார்த்து அறிந்து கொள்ள வேணுங்கிற ஆசை அதிகரிக்கும். அதுக்கு பேர் கியூரியாசிட்டி என்று பேரு. குழந்தை பருவத்திலேயே இந்த இயல்புக்கும் மிக தீவிரமாக இருக்கும். குழந்தைக்கு இந்த உலகமே புதுசு. இதில் உள்ள பல பொருள்களும் காட்சிகளும் அதற்கு மேலே புதுமை, அவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தை ரொம்ப ஆசைப்படும். சின்ன குழந்தை ஒரு பொருளை கண்டவுடன் அதை தொட்டு பார்க்க, கையிலே பிடித்து பார்க்க விரும்புது. அதன் பிறகு அதை வாயிலே கடித்து பார்க்கவும் விரும்பும். பேசக்கூடிய சக்தி கொஞ்சம் வந்தவுடன் ஏதாவது ஒன்றை பற்றி சதா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கியூரியாசிட்டியின் ஆரம்ப நிலைகள். இந்த இயல்பூக்கம், அதாவது கியூரியாசிட்டி வயதாக ஆக சற்று மழுங்கி குறைதான். ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வயது ஏற ஏற குறைந்து போய் விடுகிறதாம். குழந்தை, அதாவது பிள்ளைகள் ஸ்கூல்ல அதிகமாக கேள்வி கேட்பாங்க, அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அவர்கள் கிளாஸ் அதிகமாக படிப்பு அதிகமாக காலேஜுக்கு போகணும்னு அவர்கள பேச்சுக்களே குறைந்து விடுதான். குழந்தை இடத்திலே நன்றாக மேலோங்கி இருக்கும் இந்த கியூரியாசிட்டி ஏன் நாம் போற்றணும். இதன் மூலம் குழந்தை அறிவு பெறுது. அதை தடைப்படுத்துவது குழந்தையின் அறிவு வளர்ச்சியை ரொம்ப மட்டுப்படுத்தும். உதாரணத்துக்கு குழந்தை ஓடி வருது, உங்களை நோக்கி ஓடி வருது. அம்மா, ஏன் மழை பெய்யுது, அது எங்கிருந்து வருது என்று கேட்குது. உதாரணத்துக்கு, சூரியனை ராத்திரியிலேயே காணோமே, அது எங்கே போகுது என்று இப்படி ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்குது. அதற்கு பதில் சொன்னால் இன்னும் எத்தனையோ கேள்விகளை கேட்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா பேசாத, சும்மா கேள்வி கேட்காதுன்னு சொல்ல பிள்ளைகளை அடக்கி வைக்கக்கூடாது. அது அவர்கள் அறிவை மட்டுப்படுத்தும். நமக்கு தெரிந்தால் சொல்லணும், தெரியலைன்னா அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு விவரம் சொல்லணும். அல்லது குழந்தை வளர்றவர்களை அவங்களுக்கு நல்ல புத்தகங்களை கொடுத்து நல்ல காட்சிகளை காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும். பல சமயங்களில் நமக்கு சலிப்பு தட்டிப்போம். குழந்தைகள் ஒரே பேசினான் நைன் பேசிக்கிட்டே இருக்குன்னு சலிப்பு தட்டும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பல சமயங்களில் நம்மால் பதில் சொல்லவே முடியாது. அதனால நாம் பொறுமை இழந்து குழந்தையின் இந்த கியூரியாசிட்டியை மழுங்க செய்திடக்கூடாது. குழந்தைக்கும் புரியும்படி விஷயங்களை விளக்கணும், தெரியாதவற்றை தெரிந்து சொல்ல வேண்டும். இந்த கியூரியாசிட்டி குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. அதை நாம் போற்ற வேண்டும். இந்த கியூரியாசிட்டி போலவே குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் மற்றொரு விஷயத்தை பற்றியும் இங்க நம்ம குறிப்பிடணும்.
போகிற வழியிலே ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கும். பல பேர் ஆவலோடு அங்கு சென்று பார்ப்பாங்க. வழியில வருகிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மற்றவர்களைப் போல நாமும் அதை போய் பார்க்கணுங்கிற ஆசை உண்டாகும். அவர்களை பின்பற்றி இவரும் அந்த கூட்டத்தை போய் பார்ப்பாரு. இவ்வாறு பிறரை பார்க்க செய்யும் கியூரியாசிட்டிக்கு அனுகரணம் என்று பெயர். அதாவது அது எப்படியாவது பார்த்துங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இயல்பே இருக்கும். சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அதை போய் பார்த்து விடுவாங்க. இது 2 வகைகளில் நடைபெறுமா. ஒன்று, மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும் என்ற, அல்லது பேசணும் அல்லது பாட வேண்டும் என்றவாறு மனதிற்கு தோணும். அதை செய்து பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். தன்னை அறியாமலேயே பிறரை போல செய்வது மற்றொரு வகை. அதாவது குழந்தையிடத்திலே இந்த 2 வகையான அனுகரணமும் நன்கு காணப்படும். குழந்தை தன்னுடன் பழகிறவர்களைப் போல, முக்கியமாக தாய் தந்தையர்களைப் போல பல வகைகளில் அறிந்தும் அறியாமலும் பின்பற்றி நடக்குது. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பது பழமொழி. சொன்னதை சொல்லுவதோடு செய்வதையும் செய்யும் குழந்தை. ஒருவர் பாடுவதையோ நடிப்பதையோ குழந்தை வெகு சுலபமாக கற்றுக்கொண்டு அவரைப் போலவே பாடி அல்லது நடித்தும் காண்பிக்குது. அதுபோல குழந்தைகள் சில நேரங்களில் கெட்டதை பேசுவாங்க. அவர்கள் உண்மையிலேயே கெட்டதை பேசல, கேட்டதை தான் பேசுறாங்க. அதாவது அவர்கள் தாய் தந்தை சுற்றுப்புறத்துல நடக்கும் செயல்களை மற்றவர்கள் பேசுவாங்கல்ல, அந்த பேச்சு அவர்கள் காதுக்கும் இருந்து அது மைண்ட்ல ஏறி அது கெட்ட செய்தியா இருந்தாலும் அதை பேசும். ஏன்னா அது கெட்டதை பேசல, அது கேட்டதை தான் பேசுது. குழந்தைக்கு நல்ல பழக்கங்களையும் அறிவையும் உண்டாக்க இந்த கியூரியாசிட்டி ரொம்பவும் உதவியாக இருக்குது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும். பெற்றோர்களை பார்த்து பல காரியங்களை அவர்களைப் போலவே குழந்தை செய்ய முயல்கிறது. மற்றொரு விஷயமும் புலனாகுது. அதாவது பெற்றோருடைய பேச்சு நடத்தை எல்லாம் குழந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கிறதால அவற்றையெல்லாம் அவர்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது பெற்றோர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அவர்கள் செய்யறது அப்படியே பின்பற்றுவாங்க. நம்ம நல்லது செஞ்சா நல்லது, சில விஷயங்களை ராங்கா செஞ்சா அதையும் கவனிக்கும். அதை கவனமா நம்ம பார்த்துக்கணும். குழந்தையை நன்கு வளர்க்க ஆவல் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் தங்கள் நடத்தையே ஏன் வாழ்க்கையே அதற்கேற்றவாறே அமைத்துக் கொள்ள வேணும். களைய முடியாத குறைபாடுகளை குறைந்தபட்சம் குழந்தைக்கு தெரியாதவாறாவது நாம் மறைச்சு கொள்ளணும். அதாவது குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமான விஷயம் இந்த குழந்தைகளுக்கு கியூரியாசிட்டியை நம்ம வளர்க்கிறது. நல்ல வகையில வளர்க்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர்களுக்கு போதித்து, நல்ல விஷயங்களை காமிச்சு, அவர்களுக்கு உண்டாகும் கேள்விகளுக்கு நாம முடிஞ்சவரை முழுவதுமாக பதிலளித்து அவர்களின் கியூரியாசிட்டியை வளர்க்கணும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.